Hello friends, welcome to Sudha's Kitchen Recipes. இன்னைக்கு நாம சன்னா சாட் ரெசிபி செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு குக்கர்ல கொண்டைக்கடலை நம்ம நல்லா சுத்தமா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. கொண்டைக்கடலை மூழ்குற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கோம். நம்ம இது போல முளையிட்டும் நம்ம செய்யலாம். இல்லை அப்படின்னா காலையில் நம்ம ஊற வச்சு ஈவினிங் செய்து கொடுக்கலாங்க. இப்போ இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி 4 அல்லது 5 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா வேகணும். இப்போ இதுக்கிடையில் நம்ம கிரீன் சட்னி செய்ய போகிறோங்க. 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம். 1/2 லெமன் எடுத்துருக்கோங்க. சிறிய துண்டு இஞ்சி வச்சுருக்கோங்க. சால்ட் வச்சுருக்கோம். 1 கைப்பிடி அளவு புதினா வச்சுருக்கோங்க. 1 கைப்பிடி அளவு மல்லித்தழை வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். லெமனோட ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சால்ட் சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாமே சேர்த்துட்டோம். இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க, சன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இது போல் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். இப்போ நம்ம தண்ணீர் வடிச்சிட்டு எடுத்துக்கிட்டோம் பாருங்க. இது கூட நம்ம 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க பொடியாக, அதை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. விதையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கேரட் துருவி வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம கிரீன் சட்னி அரைச்சோம் இல்லையா, அதை நம்ம 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் கிரீன் சட்னியில், அதுவே போதும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக ஓமப்பொடி சேர்த்துக்கலாங்க. இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டான சூப்பரான சன்னா சாட் ரெடி ஆகிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.